அனைவருக்கும் வணக்கம். தமிழர் தாயகம், இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் கணேசன் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய வணக்கங்கள். தொடர்வது தலைப்புச் செய்திகள். யாழ் யூடியூபருக்கு மார்ச் மாதம் 19 வரை விளக்கமறியல். அதாவது யூடியூபர் கிருஷ்ணாவுக்கு 19 வரை, அதாவது மார்ச் மாதம் 19 வரை விளக்கமறியல். கையூட்டு பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகனை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வவுனியாவில் முன்னணி கட்டுப்பணம். யாழ் கல்வியியல் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லை, பிரதமர் கருணை கவலை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாழ்ப்பாணத்தில் கூட்டணி, ஏனைய இடங்களில் தனி வழி. செல்வம் எம்பி அறிவிப்பு. சங்க கூட்டணி 4 சபைகளுக்கு நேற்று கட்டுப்பணம். மேன்முறையீட்டு நீதியரசராகின்றார் நீதிபதி அன்னலிங்கம் பிரேம் சங்கர். சுகாதார நெருக்கடியை அனுமதிக்க மாட்டோம், அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. யாழ் பல்கலைக்கழகத்தில் கலை பட்டதாரிகளுக்கு புதன் அன்று தொழில் வாய்ப்பு தொழிற்சந்தை. இதுவரை நீங்கள் கேட்டது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முதலின் குரல் காணொலியில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை அழுத்தி ஓல் என்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து விரிவான செய்திகளில் இணைந்து கொள்வோம். யாழ்ப்பாணத்தில் சமூக சேவையில் ஈடுபட்டு வருகின்ற யாழ்ப்பாணத்தில் வறிய மக்களுக்கு, அதாவது வருமானம் குறைந்த வறிய மக்களுக்கான உதவி திட்டங்களை வழங்கி வருகின்ற யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த உதவி காணொலி இயக்குனர் கிருஷ்ணா அவர்கள் மார்ச் 19 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். யாழ் பொன் தலைமைத்துவ குடும்பங்களினுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய, அதாவது பொன் தலைமைத்துவ குடும்பங்களினுடைய அழைப்பின் பேரில் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று ஹெல்பிங் வீடியோ செய்து அவருக்கு உதவிகளை வழங்கி வருகின்ற யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த உதவியாளரும் சமூக சேவையாளருமாகிய கிருஷ்ணா அவர்களும் அவருடன் தொடர்புடைய மேலும் 3 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வறியவர்களுக்கு உதவுதல், பொன்தலைமை குடும்பங்களுக்கு உதவுதல், அவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களினுடைய வறுமைகளை சர்வதேச மக்களுக்கு காட்டி அதனுடைய சர்வதேச ரீதியாக சர்வதேச மக்களுடைய அனுதாபங்களை பெற்று அவர்களுடைய உதவுத்தொகைகளை பெற்று அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற பல்வேறு திட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த உதவி காணொலி இயக்குநராகிய கிருஷ்ணா அவர்கள், எஸ்கே கிருஷ்ணா என்று சொல்லப்படுகின்ற கிருஷ்ணா அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பண்டத்தரிப்பில் அவ்வாறு ஒரு காணொலி எடுக்க சென்ற போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு மல்லாகன் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்டார். இதையடுத்து அவரையும் அவருடன் சேர்ந்தவர்களையும் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதப்பிரசாரத்தில் ஈடுபட்ட மதகுருமார் வெளியேற்றம். சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் வந்து மாதகல் பகுதியில் மதப்பிரசாரத்தில் ஈடுபட்ட 2 மதகுருமார் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். வவுனியாவில் முன்னணி கட்டுப்பணம். வவுனியா நகரசபை உள்ளிட்ட 4 சபைகளிலும் போட்டியிட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நேற்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும். அதற்காக வவுனியா மாவட்டத்தில் வவுனியா மாநகர சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, வெண்கலசெட்டிக்குளம் பிரதேச சபை ஆகிய 4 உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் தனித்து போட்டியிட உள்ளது. அதற்கான கட்டுப்பணத்தை கட்சியின் மாவட்ட கிளையினர் நேற்று செலுத்தியுள்ளனர். வடமாகாணத்தில் தற்போது 3557 ஆசிரிய வெற்றிடங்கள் காணப்படுகிறது. நாடாளுமன்றம் சுட்டிக்காட்டு.
வடமாகாணத்தில் தற்போது 3557 ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அவர் நேற்று மேலும் தெரிவித்ததாவது, வடக்கில் 18,983 ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படும் நிலையில் தற்போது 15,426 பேரே பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் தற்போது 3,557 ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இவை விரைவில் நிரப்பப்பட வேண்டும். வரவு செலவு திட்டத்தின் மீதான 2வது வாசிப்பின் போதான எனது உரையில் வடமாகாணத்தில் சிவில் பாதுகாப்பு துறையினர் முன்னணிகளை நடத்துவது தொடர்பாக தெரிவித்திருந்தேன். பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு 30,000 ரூபாவுக்கு மேற்பட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன. தற்போது அது சுமார் 40,000 ரூபாவாகும். இந்த தொகையை தவறாக நினைக்கவில்லை. அதே சமயம் கல்வி அமைச்சின் கீழ் உள்ள முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு 6,000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது. முழு முன்பள்ளி கல்வி அமைச்சின் முழு முன்பள்ளிகளும் கல்வி அமைச்சின் கீழ் வர வேண்டும். கல்விக்கு பாதுகாப்பு அமைச்சுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஏன் வடக்கு மாகாணத்தில் மட்டும் நடக்கிறது? அடுத்து, வடமாகாணத்தில் ஏற்கனவே தொடங்கப்பட்ட கட்டடங்கள் முடிப்பதற்கு நிதி மிகவும் தேவைப்படுகிறது. தொடங்கப்பட்ட கட்டடங்கள் ஓரளவுக்கு முடிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு குறைந்தபட்சம் 2 மில்லியன் ரூபாய் தேவை என்று வடமாகாண சபையால் எனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்திலும் பிரதமர் கவனம் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். கையூட்டு பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகனை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றி விடுவதாக கூறி கையூட்டு பெற்று வந்த போலீஸ் உயர் அதிகாரியின் மகனை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் பதில் பொறுப்பதிகாரியை கடமையாற்றியவரின் மகன் போலீஸ் நிலையங்களுடன் பேசி வழக்குகளை முடிப்பதாக கூறி பணம் பெற்று வந்தமை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வந்த நிலையில் அந்த நபர் தற்போது தலைமறைவாகி உள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் போலீசார் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்துமாறு மன்று போலீசாருக்கு கட்டளையிட்டுள்ளது. அதேவேளை சந்தேக நபரின் தந்தையான போலீஸ் அதிகாரி முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்கு இடமாற்றப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுகாதார நெருக்கடியை அனுமதிக்க மாட்டோம் அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. இலங்கையில் மீண்டும் சுகாதார நெருக்கடிகள் ஏற்படுவதை அனுமதிக்கப் போவதில்லை என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார். மேன்முறையீட்டு நீதிபதியாகிறார் நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர். மேன்முறையீட்டு நீதிபதியாகிறார் நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர். திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா முன்னிலையில் இன்று உறுதியுரை எடுத்து பதவியேற்க உள்ளார். கண்டி மேல் நீதிமன்ற நீதிபதி சுமுது பிரேமச்சந்திரா, கொழும்பு வர்த்தக மேல் நீதிமன்ற நீதிபதி கே பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகிய மூவரும் இன்று காலை 9 மணிக்கு பதவியேற்கின்றனர். சங்கு கூட்டணி 4 சபைகளுக்கும் நேற்று கட்டுப்பணம். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் 4 சபைகளுக்கு போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு செலுத்தியுள்ளது. யாழ் கல்வியியல் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் இல்லை. பிரதமர் கரணி. யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி இருக்கின்ற நிலையை பார்க்கின்ற போது கவலை அளிக்கின்றது. எதிர்காலத்தில் ஆசிரியர்களாக வரக்கூடிய அங்கிருக்கின்ற மாணவர்கள் எந்த வசதியும் இல்லாமல் இருக்கின்றார்கள். இவ்வாறு பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புதையல் தோண்டிய இளைஞர் கைது. பழங்கால பொருட்களை கையகப்படுத்துவதற்காக சட்டவிரோதமாக புதையல் தோண்டிய சந்தேக நபர் ஒருவர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வெளிகந்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபர் 28 வயதுடைய அஷேலபுர பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளிகந்த போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பெண்கள் மீதான வன்முறை புரிவோருக்கு தராதரம் பார்க்காமல் தண்டனை அவசியம். வடக்கு ஆளுநர் வேதநாயகம் உரை. பெண்களுக்கு எதிராக வன்முறையிலோ துர்நடத்தைகளிலோ ஈடுபடுபவர்கள் தராதரம் பார்க்காமல் தண்டிக்கப்பட வேண்டும் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் தெரிவித்துள்ளார்.
வடமாகாண மகளிர் விவகார அமைச்சின் ஏற்பாட்டில் சாவகச்சேரி நகர பொன்விழா மண்டபத்தில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேலும் தெரிவித்ததாவது, பெண்கள் சமூகத்தின் குறிப்பாக வேலைத்தளங்கள், பாடசாலைகளிலும் மாணவிகள் மற்றும் பல்வேறு சிக்கல்கள் எதிர்கொள்கின்றார்கள். உயிர்கொல்லி போதைப் பொருளுக்கு அடிமையான ஆண்களால் பல பெண்கள் துர்நடத்தைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். சொந்த சகோதரிகளை கூட அவர்கள் இவ்வாறு துர்நடத்தைக்கு உள்ளாக்கியுள்ள சம்பவங்கள் வடக்கில் பதிவாகியுள்ளன. வெளியில் இவற்றை சொன்னால் தமது எதிர்காலம் பாதிப்புக்குள்ளாகும் என அஞ்சி பல பெண்கள் அவற்றை வெளிப்படுத்த தயங்குகின்றனர். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளிலோ துர்நடத்தைகளிலோ ஈடுபடுபவர்கள் தராதரம் பாராமல் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.